Hi friends, இப்போ நம்ம இது Electrolux Topload washing machine 6 kg இது இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா எரர் காமிக்குது. இப்போ இது வந்து என்ன எரர் காமிக்குதுன்னு பார்க்கலாம், அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ நான் மிஷினை வந்து ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிட்டு நம்ம லைட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிளிங்க் ஆகிற மாதிரி இருக்குது. இப்போ ஸ்பின்னில் வைக்கிறேன், ஆஃப் பண்ணிட்டு ஸ்பின் ஆப்ஷனில் வைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா 7 வந்து நிற்கிது. இப்போ ட்ரையர் இது என்ன பண்ணுன்னா அவுட்லெட் வெளில போயிடுது. ஆனால் ஸ்பின் மட்டும் ஆகாது, அப்படியே இருக்கும். நம்ம ஸ்பின் மோட்டர் ஆகாமல் அது அப்படியே இருக்குது. இது வந்து என்ன எரர் காமிக்குது, என்ன பண்ணால் இது கரெக்டாகுங்கிறத பாருங்கள் இந்த வீடியோவில். இது எலக்ட்ரோலக்ஸு, ஐஏபி, மீடியா, இது எல்லா பிராண்டுக்கும் வந்து ஒரே பவர் சப்ளை போர்டு, ஒரே போர்டு மாதிரி தான் இருக்கும். நம்ம அதனோட சென்சாரு, ட்ரெயின் மோட்ரு எல்லாமே, அந்த ட்ரம் செட்டு, கீர் அசம்பிளி எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரே மெத்தடில் தான் இருக்கும். நம்ம எந்த மாற்றமே இருக்காது. சின்ன சின்ன மாற்றங்களோட அது என்ன கண்டிஷனில் இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு கேபினெட்டும் வந்து எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்கும். இப்போ கவுண்டிங் குறையுது. இப்போ 6 வந்துருக்கு. இப்போ பாருங்கள், இது E4ங்கிற எரர் காமிக்குது. இப்போ இது வந்து ஒரு 3 நிமிஷம் இருக்கும். அப்படியே வெயிட் பண்ணதுக்கப்புறம் E4ங்கிற எரர் காமிக்குது. ஒரு சில நேரத்தில் ஒரு சில எரர் காமிக்கும். ஒரு சில கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து ஒரு சில எரர் கோடு காமிக்கும். இது E4ங்கிற எரர் கோடு காமிக்குது. இது என்ன பண்ணலாங்கிறது பாருங்கள். இப்போ நம்ம வந்து இது என்ன பண்ணலாம்னா, இதுக்கு வந்து சென்சாரை மாற்றி பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு சென்சார் மாற்றினாலும் இது ஓகே ஆயிரும். நம்ம சென்சாரை மாற்றிட்டு அதுக்கப்புறம் வேறு என்ன ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கா, எதனால் வரல, இல்லை போர்டு கம்ப்ளைண்ட் ஆகிருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். சென்சார் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஐஏபி சென்சார் எங்கிட்ட ஒன்று இருக்குது. நான் அதை வந்து செக்கிங்காக வச்சுருக்கேன். நம்ம அதை எடுத்து போட்டு பார்க்கலாம். இப்போது வீடியோ முழுசாக பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து டோர் சுவிட்ச். நம்ம வந்து டோரை வந்து மேலே திறந்தால் இது வந்து எரர் காமிக்குது. இது வந்து இதில் வந்து 2 வால்வு கொடுத்துருப்பாங்க. இது ஹீட்டருக்கு ஒரு வால்வு, கோல்டுக்கு ஒரு வால்வு, ரெண்டு வாட்டர் லைன் கொடுத்துருப்பாங்க. நம்ம எப்படி அதை வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரெஷர் சென்சார் இங்கே இருக்குது. நம்ம இந்த சென்சாரை இப்போ மாற்றி பார்க்கலாம். மாற்றினதுக்கப்புறம் மறுபடியும் எரர் கரெக்டாகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் மாற்றி பார்க்கலாம். ஏன்னா அப்படியே பண்ணோன்னா ஒரு சில நேரத்தில் பவர் வரும். நான் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ளக் பாக்ஸ்லேருந்து ப்ளக்கை ரிமூவ் பண்ணிடலாம். பண்ணதுக்கப்புறம் இந்த சென்சாரை மாற்றி பார்க்கலாம். நான் ஆல்டர்னேட்டிவ் ஐஏபி சென்சார் வச்சுருக்கேன். இது வந்து ஐஏபியில் வந்த சென்சார். இதை நம்ம சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். இதுவும் அதே மாதிரி தான் இருக்கும். மேக்ஸிமம் 2 சேம் தான். சென்சார் ரெண்டுமே சேம் தான். அது ஓகே. நான் அந்த சென்சாரை மாற்றிட்டேன். இது பழைய சென்சார். நம்ம இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம். ஆன் பண்ணிட்டேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பின்னுக்கு வந்து அந்த 7 செகண்ட் அதில் நிற்கிது. இப்போ ட்ரெயின் மோட்டர் வெளியில் போகிற சவுண்டு கேட்குது. நம்ம டோர் திறந்தால் இப்போ உங்களுக்கு வந்து டோர் லாக் வேலை செய்யும். இப்போ பார்த்தா மிஷின் வேலை செய்யுது. இப்போ ட்ரம்மு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரம் சுற்றுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன கம்ப்ளைண்ட்டுங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இது E4 அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து சென்சார் தான் கம்ப்ளைண்ட். இது வாட்டர் லெவல் சென்சார் தான் கம்ப்ளைண்ட்டு. இதை மாற்றணும்னு நமக்கு வந்து கம்ப்ளைண்ட் அரெஸ்ட் ஆயிடுச்சு. மேக்ஸிமம் IFB, மீடியா, எலக்ட்ரோலக்ஸ் எல்லாத்துக்கும் ஒரே சென்சார் தான், ஒரே போர்டு தான் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் வேறு கம்ப்ளைண்ட்டோட பார்க்கலாம்.